துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கிடும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கிடும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரம்
அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும், சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கினி தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கினி தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளின் கூடுகை வந்திருக்கிறவங்க அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நம்ம மத்தியிலே செய்தி கொடுப்பதற்காக சகோதரி மல்லிகா தேவதாஸ் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் கூடுகையிற்கு ஆரம்பமாக சகோதரி சகாய்மேரி அவர்கள் இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளிலும் கூட இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே எங்களை ஒருமித்து கூட்டி சேர்த்தது உமது கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு கோடி நன்றி இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஏற்ற வேளையிலே எங்களை இந்த மீட்டிங்கை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, புதிய காரியம் என்கிற ஒரு வார்த்தையின் கீழே இந்த மாதம் முழுவதும் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி இயேசு சுவாமி. புதிய காரியங்களை செய்கிறவர், நீ புது சிருஷ்டிகளை உருவாக்குகிற எங்கள் தேவன். ஆண்டவரே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீரப்பா, அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே இயேசு சுவாமி. ஆண்டவரே, இங்கு கூடியிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் அது இப்பொழுதே தோன்ற கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அன்பு சகோதரி மல்லிகா தேவதாஸ் அவர்கள் புதிய காரியம் என்ற வார்த்தையின் கீழாக பேச போகிறாங்கப்பா. கர்த்தர் தாமே வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, தேவன் உமது வார்த்தையை சகோதரின் மூலமாக எங்களுடைய இருதயத்திலே விதைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பரலோகம் திறந்திருக்கட்டும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் வரட்டும் அப்பா. சாட்சியின் நேரத்திலே ஆண்டவரே, கர்த்தர் தனக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் சாட்சியை ஒவ்வொருவரும் கூறும் பொழுது தேவனே, அது மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் தேவனுக்கு மகிமை செலுத்தும் விதமாகவும் இருக்கட்டும் என்றும் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்றும் சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட செய்தி கொடுக்க போகிற சகோதரியை ஆசீர்வதிங்க. கேட்க வந்துள்ள, பங்கு பெற வந்துள்ள ஒவ்வொருவரையும் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகரை கூட்டி சேருங்கப்பா. ஆண்டவரே, இந்த இணையதள நேரலை ஜெபக்குழு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை ஒவ்வொருவரையும் ஜெப வீரராக கர்த்தர் பயன்படுத்துங்க இயேசு சுவாமி. எந்தவித கனெக்டிவிட்டி ப்ராப்ளமோ எந்தவித டிஸ்டர்பன்ஸோ இல்லாதவரை ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நேரத்திலும் புதிய காரியம் செய்திடுவேன் என்கிற பாடலை சகோதரி மேரி சாம்ஸ் பாடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய காரியம் செய்திடுவீர், புதிய பாதையில் நடத்திடுவீர். புதிய காரியம் செய்திடுவீர், புதிய பாதையில் நடத்திடுவீர். புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றிட ஜீவ பலியானீ. புதிய காரியம் செய்திடுவீர், புதிய பாதையில் நடத்திடுவீர். புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றிட ஜீவ பலியானீ. மனிதரின் பாவம் போக்கவே, உலகத்தின் பாரம் சுமக்கவே, மரணத்தை வேரோடு அழிக்கவே, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீரே.
சதா காலமும் உயிரோடிருக்கின்றீர். மரணத்தை வென்று புது உயிர் தருகின்றீர். சதா காலமும் உயிரோடிருக்கின்றேன். இயேசு மரணத்தை ஜெயித்து எனக்குள் வாழ்கின்றேன். மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? புதிய சிருஷ்டியா என்னை மாற்றிடும். பழையவை எல்லாம் முற்றும் அகற்றிடும். புதிய சிருஷ்டியா என்னை மாற்றிடும். பழையவை எல்லாம் முற்றும் அகற்றிடும். நிலைவரமான ஆவி தந்து வல்லமையால் என்னை நிரப்ப வந்து. நிலைவரமான ஆவி தந்து வல்லமையால் என்னை நிரப்ப வந்து. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே சதா காலம் உயிரோடு இருக்கின்றீர். மரணத்தை வென்று புது உயிர் தருகின்றீர். சதா காலமும் உயிரோடு இருக்கின்றீர். மரணத்தை ஜெயித்து எனக்குள் வாழ்கின்றீர். இடிந்த மதில்கள் மீண்டும் எழும்பிடும். விழுந்த அரமனை முன்போல் நிலைப்படும். இடிந்த மதில்கள் மீண்டும் எழும்பிடும். விழுந்த அரமனை முன்போல் நிலைப்படும். இழந்ததை எல்லாம் திரும்ப தந்து இருமடங்காய் என்னை உயர்த்த வந்து. இழந்ததை எல்லாம் திரும்ப தந்து இருமடங்காய் என்னை உயர்த்த வந்து. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே சதா காலம் உயிரோடு இருக்கின்றீர். மரணத்தை வென்று புது உயிர் தருகின்றீர். சதா காலமும் உயிரோடு இருக்கின்றீர். இயேசு மரணத்தை ஜெயித்து எனக்குள் வாழ்கின்றீர். மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? சதா காலமும் உயிரோடு இருக்கின்றீர். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாடல்கள் பாடினாங்க. இப்போ அடுத்தது சொல்லுங்க. இன்றைய வேத பகுதியை சகோதரி மேரி ஜெபிமா அவர்கள் வாசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43 அதிகாரம் 18 வசனம் முதல் 21 வசனம் வரை. ஏசாயா 43 18 வசனம் முதல் 21 வசனம் வரை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமீன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. புதிய காரியம் என்ற தலைப்பின் கீழே சகோதரி மல்லிகா தேவதாஸ் இப்பொழுது தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபித்து நம்ம தொடரலாம். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் அப்பா புதிதாக்குகிறேன் என்ற தலைப்பின் கீழே தகப்பனே நாங்கள் புதிய காரியம் என்ற தலைப்பை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வாயின் வார்த்தைகளும்
இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு புதிய காரியம். வசனம் இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா 43:19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் புதிய காரியம் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா வசனம் 43:18 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு இங்க ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். தேவன் புதிய காரியத்தை செய்யும் போது நம்ம பழைய காரியங்களை நம்ம மறந்து விடணும் அப்படின்னு சொல்றாரு. தேவன் செய்த செயலை அல்ல, மாறாக நம்ம என்ன பண்ணணும், கடந்த காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த கசப்பான பாவங்கள், குற்ற உணர்வுகள், வெற்றிகள், தோல்விகள், இனமாக இழப்புகள், இது எல்லாவற்றையும் நம்ம மறந்து விடணும் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இந்த சாப்டர்ல நம்ம வரப்போற வரலாற்று பின்னணியை நம்ம பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி யாருக்கு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏசாயா 43:1 நம்ம பார்க்கும் பொழுது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேல் உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறதாவது என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அப்போ யாக்கோபு யாரு? யாக்கோபு தான் ஆண்டவர் யாரு? இஸ்ரவேல மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்மை சிருஷ்டித்த தேவன், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை சிருஷ்டித்த தேவன், அவங்களை உருவாக்கின தேவன் என்ன சொல்றாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தின காரியங்களை நம்ம வாழ்க்கையில கூட நம்ம முந்தினதுகளை நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா முந்தினதை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம பழைய நினைச்சிட்டே இருந்தோம்னா இழப்புகள், அந்த பசப்பான அனுபவங்கள், குற்ற உணர்வுகள், வெற்றிகள் அதை நினைத்தோம்னா நம்ம முன்னோக்கி நம்ம போக முடியும். அதனாலதான் இங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாங்க, பழையதை நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவங்க முந்தி இன்னும் நான் புதிய காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படிங்கிறதுக்காக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஒரு வாக்குறுதியை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரிஞ்சது போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை விட்டு விலகி அவங்க பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணிட்டாரு, சிறையிருப்புக்கு அனுப்பிட்டார். சிறையிருப்புல இருக்கும்போதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு தீர்க்க வசனமாக இது காணப்படுகிறது. முந்தினவைகள் எவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது 43ஆம் அதிகாரம் வசனம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களை பாதைகளையும் உண்டாக்கி, 17வது வசனம், ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகளை எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அவங்க நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து ஓங்கிய பார்வோனின் அந்த அடிமைத்தனத்துல இருந்து, பார்வோன்ட்ட இருந்து அந்த ஓங்கிய கைனால் புயத்தினால அவங்கள்ட்ட இருந்து விடுவித்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அந்த செங்கடலை 2ஆய் பிளந்து, அதான் சொல்லப்பட்டிருக்கு, சமுத்திரத்திலே வழியை, செங்கடல்ல அவங்க வழிய தண்ணீர் இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, அதுல ஆண்டவர் பாதைகளை உண்டாக்கி அவங்களுடைய எதிரிகள், அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திக்கிட்டே பார்வோனுடைய குதிரை, அவனுடைய இராணுவங்கள், சேனைகள் எல்லாம் வந்தாலும் அவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கடல்ல சமுத்திரத்துல அழித்து போட்டார். அவங்களை அந்த தேவன் சொல்றாரு, நீங்க அந்த வெற்றியவே நினைத்துட்டு கடந்த காலத்துல செய்த அந்த நன்மைகளை நினைத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு என்ன சொல்றாரு, நான் புதிய காரியத்தை நான் இப்போதான் உங்களுக்கு நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய தேவன் வெளிப்படுத்தல் 21:5 நம்ம பார்க்கிறோம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவனா இருக்கிறார். இன்னமாக எப்படி புதிதாக்குறான்னா 1 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறோம்,
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதம் சொல்றது. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த பழைய காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு ஒழிந்து போயிடும். நம்ம எப்படி இருப்போமா, புது சிருஷ்டியா இருப்போம்னு சொல்லி சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, பிலிப்பியர் 3:13-14 நம்ம பார்க்கிறோம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று சொல்லி பவுல் அங்க எழுதுறத நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம பின்னாடி, அதாவது நம் கடந்த காலத்துல நடந்ததை நம்ம மறந்துட்டு முன்னானவைகளை நோக்கி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த புதிய காரியத்தை நோக்கி நம்ம நடக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில அதை விட, அந்த பழைய காரியங்களை விட தேவன் புதிய காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க வாக்கு கொடுக்கிறார். அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அதை அறியீர்களா? அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்றாரு. என்ன புதிய காரியம் செய்ய போறாரு அங்க பார்த்தோம்னா, வனாந்திரத்துல வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அங்க வாக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். பாபிலோன் சிறையிருப்புல இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. பாபிலோன் அவங்க செய்த பாவத்து நிமித்தமா மறுபடியும் மீண்டும் ஆண்டவர் வந்து அவங்களை என்ன பண்றாரு, பாபிலோன் சிறையிருப்புக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிட்டாரு. சோ அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க பாபிலோன் சிறையிருப்புல இருக்கும் பொழுது அவங்களை விடுவிப்பதன் மூலம் தேவன் அவங்க பழைய எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டாரு. எப்படி செங்கடல் 2 பிளந்து தேவன் வந்து அவங்களை வனாந்திரத்துல வழி நடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு போனாரோ, அதே போல இங்கேயும் வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் வந்து இங்க ஒரு வாக்கு கொடுக்கிறார். விடுவிப்பதன் மூலம் அதை விட ஒரு மேலான ஒரு புதிய காரியத்தை செய்ய போவதாக இங்க வந்து அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அந்த விடுதலை எப்படிப்பட்டது, மீட்பு எப்படிப்பட்டது நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து ஜீசஸ் மூலமா தான் வருது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த புதிய உடன்படிக்கை மீட்பை குறிக்கிறது. அதான் நம்ம வசனம் 43:1 நம்ம பார்க்கிறோம், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அவர் நம்ம மீட்பர். வசனம் அந்த இதுல அழகா உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மீட்பை அங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு உண்டு அப்படின்னு நம்பிக்கையை வந்து இடத்துல சொல்றதுதான் புதிய காரியமா நம்ம பார்க்கிறோம். அது எப்படி தோன்றும், இப்பொழுதே தோன்றும் சொல்றாரு. அந்த மாற்றம் வந்து ஏற்கனவே தொடங்கி விட்டது, அது மிக விரைவில் நடக்க போகிறது. எப்படி வந்து ஒரு செடி மண்ணுல இருந்து துளிப்பது போல அது நமக்கு கண்ணுக்கு தெரியாம திடீர்னு வெளிப்படும். சோ அதே போல ஆண்டவர் சொல்றாரு, அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி தோன்றுமா, வனாந்திரத்துல வழின்னு சொல்றாரு. வனாந்திரம் என்பது எதை குறிக்குது, வழியே தெரியாது, பாதையே தெரியாம ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில இருப்பது இடம் தான் எனது ஒரு வனாந்திரம். சோ அந்த வனாந்திரமான சூழ்நிலையில கூட தேவன் என்ன பண்றாரு, ஒரு புதிய காரியத்தை செய்து ஒரு புதிய பாதையை திறப்பார் அப்படின்னு சொல்லி அங்க ப்ராமிஸ் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அவாந்திர வெளியில் ஆறுகள்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த அவாந்திர வெளி என்னன்னு நம்ம பார்க்கும்போது காய்ந்து போன ஒரு இடம் தான். அங்க வந்து ஒரு வனாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்றாரு. அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கும் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய நன்மைகளையும் இங்க வந்து ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதே ஏசாயா 32 நம்ம 15 நம்ம வாசிக்கும் பொழுது உன்னதத்திலிருந்து நம்ம மேல ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வனாந்திரம் போல இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை ஆவியானவர் நம்ம மீது ஊற்றப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆகுதா, ஒரு செழிப்பான வனாந்திரம் வந்து செழிப்பாகிறது போல நம்மளை வந்து செழிப்பாக்குமா. அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க ஆண்டவர் கொடுக்கிற அந்த மீட்பு, அந்த நன்மைகளை அழகா ஏசாயா தீர்க்கதரிசி இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 35:1 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி நம்ம மேல ஆவி ஊற்றப்படும் போது எப்படி இருக்குமா, வனாந்திரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ அது மிகுதியாய் செழித்து அடுத்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும், அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அப்போ அந்த ஆண்டவர் வந்து
அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அங்க வரும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்றாரு, நம்மள உயிர்ப்பிக்கிறாரு. உயிர்ப்பித்து அது எப்படி வனாந்திரம் போல இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார், ஒரு பூரிப்பை கட்டளையிடுறார். அப்போ நம்ம தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் நம்ம காண்கிறவர்களை காணப்படுகிறது. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி நம்ம பாடினாங்க சகோதரி அருமையா. அதுல கூட நம்ம எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனம் 18-19 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு, அவங்களுடைய மீட்பு, அந்த அவங்க ஆண்டவர் வந்து அவங்களை மீட்கும் போது எப்படி இருக்குமா, யாக்கோபுடைய சிறையிருப்பை மீட்கும் பொழுது அவனுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இரக்கம் செய்வேன்னு சொல்லிட்டு நகரம் தன் மண்மேட்டில் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். மறுபடியும் நான் அவங்களை வந்து கட்டுவிப்பேன். கட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன், அவைகளில் இருந்து என்ன கேட்குமா, ஸ்தோத்திரமும் ஆவல் பாடல் சத்தமும் புறப்படும் சொல்லுவோம். ஆண்டவர் மீட்பர், அவர் மீட்பு எடுக்கும் போது அந்த நம்ம இடிந்து போன நம்ம பழைய வாழ்க்கைய மீண்டுமாக ஆண்டவர் கட்டி அவருக்குள்ள உயிர்ப்பித்து எப்படி பண்ணுவாரா, நம்ம அங்க ஆடல் பாடமும் மகிழ்ச்சி சத்தமும் அங்க புறப்படுமா, நம்மள வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்றாரு, மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு, நம்ம சிறுமைப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி அங்க அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். ஏன்னா ஆபிரகாம் மூலம் நம்ம வந்து அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாய் நம்ம என்ன பண்றோம், புறஜாதிகளாகி நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டு இருக்குது. இன்றைக்கும் கூட நமக்கு ஆண்டவர் வந்து சொல்கிறார், நம்மளையும் என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டப்படும் சொல்லப்படும். கட்டப்பட்டு முன் போல நம்ம என்ன பண்ணுவோமா, ஆடல் பாடல் சத்தத்தோடு நம்மளுடைய வீட்டுல வந்து துதித்து பாடி ஆண்டவருக்குள்ள மகிமைப்படுவோம். நம்மளை வந்து என்ன பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். இந்த 2026 ஆண்டுல கூட நம்ம கடந்த கால தோல்விகள், அந்த வெற்றிகள், கசப்பான அனுபவங்கள், இழப்புகள், அதை நினைத்து கொண்டு அங்கேயே நம்ம ஸ்டக்காய் நின்று விடாம என்ன பண்றாரு, நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில வனாந்திர போல அந்த கடினமான சூழ்நிலை இருந்தா கூட நீரூற்றுகளை திறக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்போ புதிய காரியத்தை செய்யறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. இனிமா கூட நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ அவரு நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள நம்ம வரும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரம் இல்ல, இந்த நன்மை வந்து மனுஷர்களுக்கு மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டு இருக்குது, வசனம் 20வது வசனம், நான் தெரிந்து கொண்டு என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் சொல்லி சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப நான் பார்த்தேன், ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, நான் வந்து வனாந்திரத்துல வழிகளும் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்லி புதிய காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி அங்க சொல்லிட்டாரு. இங்க 2வது சொல்லும் போது ஏன் வந்து நான் யோசிச்சப்ப காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணணும்னு ஏன் சொல்றாரு, வனாந்திரத்துல எது இருக்கும், கோட்டான் குஞ்சு காட்டு மிருகங்கள் இதுதான் இருக்கும். சோ அந்த இடத்துலயும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் ஆறுகளையும் தண்ணீர் ஊற்றுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாமே நன்மை பெறும். மனுஷங்க மாத்திரம் நம்ம நன்மை பெறுவோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் இங்க அழகா சொல்றாரு, அவருடைய படைப்புகளுக்கும் ஆண்டவர் வந்து நன்மை செய்து அந்த படைப்புகளும் ஆண்டவரை போற்றுமா. இவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. அப்போ வறண்ட ஆண்டவர் பெற்ற நன்மைக்காக அது தேவனை பெற்றதுமா. அப்போ இது வந்து என்னத்தை குறிக்குதுன்னா, தேவன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். சோ அப்ப தேவனுடைய கரத்தினால் அவரால் உருவாக்கப்பட்டார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 1லயே சொல்லப்பட்டிருக்கு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதான் பேதுருல நம்ம வாசிக்கிறோம், 1 பேதுரு 2:9. அந்தகார இருளில் நம்மளை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவனுடைய சந்ததி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம், அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறோம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை மீட்டெடுத்து அவருக்கு சொந்த ஜனங்களாய், அவருடைய ஜனங்களாய் நம்மளை வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? அடுத்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, 21வது வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி. அப்போ ஆண்டவருடைய துதியை நம்ம சொல்றணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ
அவருடைய துதியை நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வந்து நமக்கு நன்மை செய்யாம இல்லவே இல்லை. தேவன் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் வந்து நமக்கு புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். புதிய காரியத்தை செய்வார். செய்யும் பொழுது அங்க வசனம் சொல்லுகிறது, நான் செய்கிறதை தடுப்பவன் யாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் செய்கிற காரியங்களை தடுக்கிறதுக்கு ஒரு சக்தியாலையும் முடியாது. ஆண்டவரே செய்வேன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல அடுத்து 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அவருக்கு வந்து என்ன பண்ணணும், சாட்சிகளா இருக்கணும் தான் தேவன் வந்து விரும்புறார். சோ இந்த நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக, இந்த ஆண்டுல கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு புதிய காரியத்தை செய்து வனாந்திரத்துல வழி, அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கடந்த கால தோல்விகள், கசப்பான அனுபவங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு நம்ம புதிய நம்ம லக்கை நோக்கி நம்ம ஓடும்போது ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை நாமளும் மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதி கன மகிமையும் அவருக்கே கொடுக்கிறேன். ஒரு ஜெபம் செய்து முடிக்கலாம். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள தகப்பனே, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தர் அப்பா, எங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்யறதுக்கு நீ உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர். உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர், அதில் ஒரு புதிய காரியம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீர், உண்மை துதிக்கிறோம். எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீர். எங்கள் மதில்கள் எப்பொழுது உமக்கு முன்பாக இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீ என்னுடையவன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர், உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களாகி நாங்கள் உண்மை துதிக்கும்படியா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர். உண்மை துதிக்கிறோம் அப்பா. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னீங்களே ராஜா. அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ சாட்சியாய் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த வெளியேற பெற்ற மீட்புக்காக கூட நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காக வாழ்க்கையிலும் தகப்பனே, இந்த 2026வது ஆண்டுல நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள்ல என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து வனாந்திரத்துல வழியை உண்டாக்குகிற தேவன். ஆண்டவரே, அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் அப்பா. அப்படியாக ஆண்டவரே, எங்களுக்கு வழிகளை நீர் உண்டு பண்ணி கொடுத்து புதிய காரியங்களை செய்து நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியா உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் பாராட்டும்படியாய் கூட இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நம்ம இப்போ ஜெபங்களுக்கு செல்ல போகிறோம். முதலாவதாக பொதுவான சபைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தில் வந்து பங்கு பெற வாய்ப்புள்ளவர்கள், விருப்பமுள்ளவர்கள், ஏற்கனவே இதை படித்து வைத்திருக்கிறவர்கள் இந்த காரியத்தை இந்த நாள் அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஜெப நேரத்திற்காக நன்றி. கூடிய ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த 6 மணி நேரத்துல சனிக்கிழமையில நீங்க எங்களுக்காக விசேஷமாக செய்தி கொடுத்திருக்கிறீங்க. அருமையான செய்தி. உமக்கு நன்றி அப்பா. புதிய காரியத்தை செய்வேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு வாக்குத்தத்தங்களை நாங்கள் முதல் நாளிலிருந்தே பெற்றுக்கொண்டே இருக்கிறோமே. இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி. அருமையான சகோதரி, ஆசீர்வதித்து வழி நடத்தும். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்பை என்னுடைய பாதத்துல வைப்பது முன்பாக அடியனுடைய பாவங்களை அறிக்கை செய்யறோம்ப்பா. மன்னிய சுவாமி, நான் அறியாமல் செய்த பாவங்கள், உமக்கு பிடிக்காத காரியங்கள், ஆண்டவர் நீர் விரும்பாத காரியங்கள் மன்னித்து ஆண்டவரை தகுதிப்படுத்தும். இந்த நாள்ல கூட அழகாக சொல்லப்பட்டது, உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உம்முடைய பாதையில செல்லும் போது எல்லாவற்றையும் ஆசீர்வித்து தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரை வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன். இப்பொழுதும் என் பாவத்தை மன்னித்து இந்த இடத்துல என்னை தகுதிப்படுத்துவீங்கன்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பொதுவான சபைகளுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெப கூடுகையில நீங்க பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க, கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறோம் அப்பா. இணைக்கப்பட்ட சபைகளுக்காக விசேஷமா நம்முடைய பாத்துல வருகிறோம். ஆண்டவரே, பொதுவான சபைகள் சொல்லும் போது எல்லா விதமான கூடுகை, எல்லா விதமான கருத்துக்களை, சில வித்தியாசமான கருத்துக்களை வைத்து, ஆண்டவரே வேத வசனங்களுடைய அர்த்தங்களை வைத்து சபைகள் உருவாக்கப்பட்ட
சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பாதுகாவலுக்காக ஆண்டவரே விசேஷ பாதுகாவல் இருக்கணும் சுவாமி. தனித்தனி சபையாக நிறைய சபைகள் இருக்கிறது நாங்கள் அறிவோம். ஆண்டவரே சபைகளோடு ஸ்தாபனங்களால உருவாக்கப்பட்ட சபைகள் உண்டு. அவைகள் ஆண்டவரே ஸ்தாபனங்களோடு இணைந்து செயல்படத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. இந்த காலங்களில ஆண்டவரே சமீப காலத்துல ஒரு 4-5 ஆண்டுகளாக பாதுகாவலுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரொம்ப அதிகமாக எதிர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை பற்றி சொல்றத தைரியமா எதிர்த்து நிக்க தமிழ்நாட்டுக்குள்ள கூட ஆண்டவரே மக்கள் வந்துட்டாங்க. ஆண்டவரே பல விதமான காரியங்களை வைத்து கொண்டு பயந்து நடுங்கி இந்த ஊழியக்காரர்கள் நிற்கதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு அழகான ஊழியங்களை அவர்கள் சத்திய வசனத்தை எடுத்து சென்று கொண்டு ஒன்று பேசாமல் நின்று கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இப்படியாக ஆண்டவரே அவர்கள் யார் எந்தெந்த சபையெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த சபைக்கு பாதுகாப்பு வேணும் அப்பா. அந்த யார் மூலமாக இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த ஸ்தாபன சபைகள் அது பொறுப்பெடுத்து அவர்களோடு இணைந்து செய்யத்தக்கதாக கிருபை செய்யுங்க. ஒரு காரியம் நடக்கும்போது அவர்களுக்காக உதவியாக பாதுகாப்புக்காக நிற்கத்தக்கதான கிருபை தாங்க. எந்த விதமான சுயநலமும் சுய பெருமையும் வேண்டாம். நாங்க யாரோடும் சேர மாட்டோம்னு சொல்லி தனியா நிக்க நீங்க சொல்லியப்பா. ஆண்டவரே சபையாக கூடி ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே மனவாட்டி சபை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. நாங்கள் ஒவ்வொரு அங்கங்களாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்களே. அப்படிப்பட்ட சத்திய வசனத்தின் ஆழத்தை அறிந்தவர்களாக எந்த விதமான போராட்டங்களும் பண்ணாம சேர்ந்து உழைத்து செய்ய கிருபை செய்யுங்க. அதை கட்டித்தரும் ஸ்தாபனங்கள் கூட சபைகள் அருகில் இருக்க சபைகளோடு இணைத்து அந்த செபத்தை ஏறெடுக்க நீங்க கிருபை செய்யுங்க. நல்ல ஞானத்தை தாங்க இந்த ஸ்தாபனங்களுக்கு சிறப்பாக ஆண்டவரே அது ஊழியம் ஏசப்பா உண்மை பற்றி ஆண்டவர் உன்னுடைய சத்தியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இந்த ஒரே நோக்கம் ஆண்டவர் உடைய சிலுவை மரணம் வெற்றி சிறந்த தேவன் என்றதை மக்கள் அறிந்து கொள்ளணும். இதற்காக தானேப்பா மறந்து போய் அவர்கள் சுயநலத்திற்காக இருந்து விடாமல் ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து சபைகளை பாதுகாத்து கொள்ளும். தனிச்சபை நடத்தும் போதக பிதாக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தனியாக சபைகளை ஆரம்பித்திருக்காங்க, உத்தரவாதத்தோடு ஆரம்பித்திருக்காங்க. ஆனாலும் ஆண்டவரே அவர்களுடைய கொள்கையை போலவே இருக்கிற ஸ்தாபன சபைகளோடு இணைந்து ஆண்டவரே பக்கத்துல இருக்கிற சபைகளோடு இணைந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க. போதக பிதாக்களும் ஆண்டவரே அரசாங்க சட்டத்திற்கு அடிபணிந்தவர்களாக காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பி எந்த காரியத்தை அவங்க செய்தாலும் ஆண்டவரே அதை இன்ஃபார்ம்டா செய்யணும். அதை மறைமுகமா செய்யறாங்க, மறைத்து செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு கேட்கும் போது பொய்களை சொல்லி ஆண்டவரை மறைக்கக்கூடிய நிலையெல்லாம் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்ததானே சபைகள். அவர்களும் ஆண்டவரே அந்த ஸ்தாபன சபைகள் பக்கத்துல இருக்க சபைகளோடு சேர்ந்து தனிச்சபைன்னு சொல்லி பெருமையாக சொல்லி கொண்டு இல்லாம இந்த சபைகளோடு நாங்க சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்யத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்தரலாம். அடுத்ததாக சபை குழப்பங்களுக்காக உங்களுடைய பாத்துல வருகிற சபைகள் சபை விசுவாசிகள் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் அப்பா. துதிக்கணுமே, ஸ்தோத்தரிக்கணுமே, ஆராதனை செய்யணுமே. ஆண்டவரே நாங்கள் இந்த ஆராதனையின் மூலம் விரும்புகிற தேவன் நீங்க வாசமா இருந்து தேவையான சத்தியத்தை கொடுத்து மன்னாவை பெற்றோர்களாக மன நிம்மதியோடு அந்த ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம். அதனால் ஒருங்கிணைப்பு வேணுமேப்பா. சண்டைகள் சச்சரவுகள் உண்டு, சபைகள்ல உண்டு, ஸ்தாபனங்கள்ல இருக்குதுப்பா. பிஷப்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, அது தொடங்கி அவர்களோடு இருக்கிற குரூப் நிறைய பொசிஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பொசிஷனும் என்ன அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க என்ன செய்யணும்ன்றத அறிந்தவர்களாக உங்களுடைய சத்திய வசனத்தை மனதில் கொண்டவர்களாக அதன் மூலமாக பொறுப்புகளை செய்ய, அப்படி செய்யும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது சுவாமி. அவங்க பொறுப்புகளை செய்வதிலேயே அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். பொறுப்புகளை ஒன்றுமே செய்யாம எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாம தலைமை பதவிகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சண்டை சச்சரவுகளுக்கு காரணகர்த்தாவாக இருந்து ஆண்டவரை நிறைய லீகலா கூட போய் இப்போ கோர்ட் கேஸ்ல லட்சக்கணக்கில் பணங்களை செலவழித்து கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஒரு ஏழை மகன் உழைத்து சம்பாயத்துல கொண்டது காணிக்கை செலுத்தி ஆண்டவரே எனக்கு உதவிங்கன்னு கேட்கறாங்க, உதவி செய்யுங்கன்னு. அந்த பணத்தை அவங்க இப்படியாக கோர்ட்ல போய் லாயர்ஸுக்கு கொடுக்கத்தக்கதாக அவர்கள் பேரம் பேசி இவ்வளவு லட்சம் சொல்லி எந்த லாயர் குறைவா கொடுக்குறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நடக்குதுப்பா. சபைகள்ல நடக்குது, எங்க சபைகள்ல நடக்குது அப்பா, திருச்சபைகள்ல இருக்குது அப்பா. பாரத்தோடு இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். அதிகமாகி கொண்டிருக்குதப்பா, பெருகி கொண்டே இருக்குதப்பா.
நீங்க அதை கண்ணோக்கி பார்த்தலும் அப்பா. அந்த ஒருவருக்கு ஒரு சமாதானமாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. சமாதான கர்த்தர், உலகம் தர்ற மாதிரி சமாதானம் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட சமாதானம் எங்க திருச்சபையில இருந்தா எவ்வளவு அழகாக எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய ஆண்டவருடைய 4C தாட்ஸ், நாங்க எவ்வளவோ எண்ணங்கள் வைத்திருக்கிறோம், பிளான்ஸ் வைத்திருக்கோம். இந்த சபைகள்ல அவ்வளவு பிளான்ஸையும் அழகா நிறைவேற்ற முடியுமே. புது பிஷப் கூட எங்க சபையில வந்திருக்காங்க. மெட்ராஸ் டயசிஸ்ல நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறாங்க. ஆனாலும் சபை மக்கள் எல்லாம் சமாதானத்தோடு இருப்பதற்காக நல்லா உட்கார்ந்து ஜெபித்து ஆண்டவரே, திருச்சபை விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ஒருங்கிணைந்து சமாதானத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. இதற்காக இந்த 3 காரியத்துக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க நல்ல நல்ல செய்திகளை எங்களுக்கு கொடுப்பீங்க, மாற்றத்தை ஏற்படுத்துவீங்கன்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்புக்காக இந்த வேளை கூட ஊழியர்களுக்காகவும் ஜெபம் பண்ண போறோம். இந்த குறிப்பாக யார் ஜெபம் பண்ணுவாங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி இயேசு சுவாமி. கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த 923வது நாள் இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து கூடி வந்து உமது சமூகத்திலே நிற்கிறோம் இயேசு சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஆண்டவரே, ஊழிய ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அடியார்கள் ஒவ்வொருவரையும் நமது பாதத்தில் தாழ்த்துகிறோம் இயேசு சுவாமி. தகப்பனே, இந்த ஊழிய ஸ்தாபனங்கள் ஆண்டவரே அந்த காலமாதி திருச்சபையிலிருந்து இப்பொழுது வரை நடைபெற்று வருகிறதப்பா. ஒவ்வொரு விதமான ஊழியங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விதைக்கிற ஊழியம் ஆண்டவரே, அவர்கள் விசுவாசத்திலே வளர்ச்சி பெறுகிற நீரூற்று ஊழியம் ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவர்களை சபையிலே சேர்த்து கொள்ளும்படியான அறுவடை ஊழியம் என்று ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் பிரிந்து செயல்பட்டு அன்னு தினமும் மக்கள் சபையிலே சேரும்படியான ஒரு மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவரே இந்த ஊழிய ஸ்தாபங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக மிஷனரிகள், அநேக ஊழியக்காரர்களும் எழும்பி கர்த்தருடைய சபைக்காக வருகின்ற ஆண்டவரே நியாய தீர்ப்பு நாளுக்காக, கர்த்தர் இறங்கி வருகிற நாளுக்காக விசுவாசிகளை கூட்டி பெருக்கி சேர்க்க கர்த்தரை கிருபை புரிங்கப்பா. இறங்குங்க தகப்பனே. தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் பொழுதும், தேவனுடைய வார்த்தைகள் பிரசுரிக்கப்படும் பொழுதும், அதை வாசிப்பவர்கள் இருதயத்திலும், அதை கேட்பவர்களுடைய இருதயத்திலும் அது கிரியை செய்யும்படியாக ஊழியர்களை பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகள், கேட்ட சத்தியங்கள் இருதயத்திலே நிறைந்து இயேசு சுவாமி அவர்கள் விசுவாச வளர்ச்சி பெற கர்த்தாவே, அதற்கு ஒரு ஆத்தும பலனை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியான விசேஷித்த ஊழியர்கள் அவர்களை விசுவாசத்திலே வளர்ச்சி பெறும்படியாக ஆண்டவரே எழுப்பி பயன்படுத்தும். அதே போல விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் இயேசு சுவாமி சபைகளிலே அனுதினமும் சேர்க்கப்படும்படியாக சபைகளிலே கூட்டி கொண்டு வந்து விட்டு அனுதினமும் அவர்கள் சபையிலே ஒன்றித்து இணைந்து ஆண்டவரை கர்த்தருக்குள் கட்டப்பட்டவர்களாக எழும்ப கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இப்படியான ஊழியக்காரர்களை நீர் எழுப்புங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலவிதமான ஊர்களிலே சென்று ஊழியர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஊர்களில் விட்டு வந்த குடும்பத்தாரை பராமரிக்கிற பணியை ஆண்டவரே சபைகள் பொறுப்பேற்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபைகளில அநேக விதமான ஆஃபரிங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கப்பா, மிஷனரிகளை தாங்குவதற்காக, மிஷனரி குடும்பத்திற்காக என்று. ஆனாலும் காட்டு பகுதிகளில், மலைகளிலும், வட இந்தியாவிலும் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட பலவித இடங்களிலும் அலைந்து திரிகிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டப்பா. அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை கவனிப்பார் என்று இருக்கின்ற நிலை கூட இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பணம் கூட சரியாக அந்த குடும்பத்தை சென்றடைவதில்லை. அப்படியே சென்றடைந்தாலும் அது மிகவும் சொற்ப தொகையாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சபைகள் எத்தனையோ வளர்ச்சி பெற்றிருக்கிறதப்பா. எங்களுடைய சபைகளிலே எத்தனையோ விதமான காரியங்களுக்கு ஃபண்டு செலவு பண்ணலாம் ஆண்டவரே. இந்த இப்படியாக ஊழியர்கள் தங்களுடைய ஊர்களில் விட்டு போன குடும்பத்தை பராமரிக்கிற பணியை ஆண்டவரே இந்த சபைகள் எல்லாம் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ காரியங்களுக்காக வளர்ச்சி பணிகள் என்று சொல்லி எதெல்லாமோ செய்யறாங்கப்பா. ஆனாலும் மிஷனரி பணிக்காக இருக்கிறவர்களுடைய குடும்பங்கள் வறுமையில் வாடுவதை நாங்கள் காண்கிறோம் அப்பா. அதையெல்லாம் சபைகள் பொறுப்பேற்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவர்கள் உற்சாகமாக ஆண்டவரே ஊழியத்தை செய்வார்களே. கர்த்தர் என் குடும்பத்தை காத்து கொண்டார் என்று சொல்லி சந்தோஷப்படுவாங்களே. அதே போன்ற ஒரு
ஆண்டவரே பிளானை, திட்டத்தை சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மேலும் அதே போல மற்ற வட இந்தியாவிலும் சரி, வட நாடுகளிலும் சரி, பலவிதமான தேசங்களிலும் இயேசு சுவாமி, இப்பொழுது கூட சைனாவில் அதிக அளவு கிறிஸ்தவம் பரப்பப்பட்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா. எப்படித்தான் மற்ற ஊர்களில் உள்ளவர்கள் சென்று சுவிசேஷம் சொன்னாலும் இயேசு சுவாமி, அந்தந்த மொழிகளிலே உள்ளவர்கள், அந்தந்த பகுதியில உள்ளவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை மற்றவர்களோடு பரப்புவது மிகவும் எளிதானது இயேசு சுவாமி. அதனால அந்த மொழி கலாச்சாரம் கற்றறிந்த சுதேச ஊழியர்கள் அநேகரை எழும்ப செய்யுங்கப்பா, அநேகரை எழும்ப செய்யுங்க. ஊழிய ஸ்தானங்கள் அங்கெங்கே நிறுவி இருக்கிறாங்கப்பா, அவங்க எல்லாம் இதைத்தான் முக்கியமாக கொண்டு செய்யறாங்கப்பா. அந்த பகுதியில உள்ளவர்கள் ஆண்டவரே, அவர்கள் வெகு எளிதாக மற்றவர்களை சென்றடைய முடியும் அப்பா. கர்த்தாவே, அப்படியான சுதேச ஊழியர்கள் எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் மனம் திரும்பாமல் பாவ வழக்க வழக்கங்கள்ல அடிமைப்பட்டு கிடக்கிற விசுவாசிகள் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் உண்டு, கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் உண்டு, ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் உண்டு, புது வருட கிறிஸ்தவர்கள் உண்டு என்று பலவிதமான வகையில கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே அந்தந்த நாட்களில் வாக்கு தத்தங்களுக்காக ஓடி வருகிற கிறிஸ்தவர்களும் உண்டப்பா. ஆனாலும் கூட தகப்பனே, இந்த பாவ வழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக எல்லாரும் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை ஒவ்வொருவரும் ருசிக்கட்டும். பெயர் கிறிஸ்தவர்களாக மட்டுமல்லாமல் இயேசு சுவாமி ஆண்டவரே, உமது ஊழியத்தை செய்கிற கிறிஸ்தவர்களாக ஒவ்வொருவரையும் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே நாங்கள் குழுவாக கூடி இந்த ஊழியங்களுக்காக ஏறெடுத்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அருளினதற்காக கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வரும் காலங்களிலே இத்தகைய மாற்றங்களை நாங்கள் காணப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட அடுத்த ஜெபக்குறிப்புக்காக நாளைய ஆராதனைக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாக உங்க சுத்த கிருபை தகப்பனே. அப்பா, அந்த 923 நாளை காண செய்த எங்களை அதோட கிருபையா காண செய்துங்கப்பா. கோடி தோத்திரம் தகப்பனே. அக்காவும் அண்ணானையும் தகப்பனே ஆண்டவரே, நீங்க பலப்படுத்தி பயன்படுத்துறீங்கப்பா. நன்றி தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த நாட்களிலும் தகப்பனே, நாங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தகப்பனே உங்க நாமத்துல ரத்தத்தை ஊத்துங்கப்பா. எங்கள் அவயங்கள் ஒன்றையும் தகப்பனே சுந்தர் உள்ளங்கால் வரை தகப்பனே ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீங்கள் எங்களோடு இடைபடும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக ஒரு பாகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. நாளைய ஆராதனைகளுக்கான தகப்பனே அப்பா, அந்த ஞாயிற்றுக்கிழமை என்றாலே தகப்பனே அப்பா, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இருந்து தகப்பனே. இப்பொழுது தகப்பனே எத்தனையோ ஆலயங்கள் மூடப்பட்டு கிடக்கு தகப்பனே. ஆராதனை வேலைகள் தகப்பனே அப்பா, எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்குது தகப்பனே. அப்பா, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அந்தவரே எங்க இந்திய தேசத்தில் தகப்பனே உமது ராஜ்யம் வரணும் தகப்பனே. இயேசு நாமத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. நாளை ஆராதனை எங்கெங்கெல்லாம் நடக்குது தகப்பனே அத்தனைங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. சபை ஊழியர்கள் தகப்பனே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, சபையில செய்யப்பட ஆராதனைகள் தகப்பனே அப்பா ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பேசட்டு தகப்பனே. அப்பா, அந்த ஆராதனையில தகப்பனே அப்பா திருச்சபையில இருந்த அதே அபிஷேகம் இருக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே அபிஷேகம் இருக்கட்டும் தகப்பனே. உண்மை அந்தவரை துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்க துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறீங்கப்பா. உண்மை துதித்து அந்த ஆராதனை நடக்கும் பொழுது தகப்பனே உங்களுடைய மகிமை பிரசன்ன ஒவ்வொரு ஆலயங்களையும் நிரப்பட்டு தகப்பனே. மகிமை பிரசன்னத்தால் ஒவ்வொரு ஆலயம் நிரப்பப்படட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு வந்துட்டு ஒவ்வொரு விசுவாசிகளை அந்த ஆராதனை தொடட்டும் தகப்பனே. அப்பா தொடட்டும் தகப்பனே. அப்பா உங்க பிரசன்ன ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்கி வரட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா அதுக்கு அதே மாதிரி தகப்பனே ஒவ்வொரு போதகர்களையும் நீங்க பயன்படுத்துங்கப்பா. விசேஷ அபிஷேகத்தால் நிரப்பி வல்லமையா ஒவ்வொருத்தையும் பயன்படுத்துங்கப்பா. அவங்க ஆவிக்குரிய மன்னாவை தகப்பனே ஒவ்வொருவர் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு வருகிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் தரும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக அந்த மன்னா அவர்கள் வாயிலிருந்து வரட்டும் தகப்பனே. அந்த அந்த மாதிரி ஒரு 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 பிரசங்கத்தை கண்டவரை ஒரு வார்த்தையை தகப்பனே அவர்கள் வாயிலிருந்து நீங்க வர செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. வந்திருக்கிறவர்கள் விசுவாசிகள் உள்ளத்தில் என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள், என்ன காரியத்துக்காக வருகிறார், என்ன எதிர்பார்ப்போடு வருகிறார்கள், என்ன மன அழுத்தத்தோடு வருகிறார் என்று உமக்கு மாத்திரம்தான் தெரியும் தகப்பனே. அப்பா நீங்க பேசுங்கப்பா. அவங்கள மறைத்து நீங்க பேசுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவப்பா. உங்களது ஆவியால் அவங்கள நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவப்பா. அதே மாதிரி தகப்பனே திருவிருந்து நடத்தும் போது தகப்பனே அப்பா திருவிருந்து நேரங்களில் தகப்பனே நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஆராதனை வேலை நீங்க ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. துதிகளில் மத்தியில் வாசல் செய்கிற தேவன் தகப்பனே நாளைய ஆராதனைகள் நடைபெறும் எந்த ஆலயங்கள் நடக்கிறதோ அத்தனை ஆலயங்களிலும் உமது ஆராதனைகள் உமது அபிஷேகம் இருக்கட்டும் தகப்பனே. உமது ஆளுகை இருப்பதாக தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்தந்த ஐக்கிய சங்கங்களின் கூடுகை ஒழுங்காக நடத்தப்பட நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒற்றுமையோட சமாதானத்தோடு இது கர்த்தரின் பணி என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு ஒவ்வொருவரும் செய்ய நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா பங்கு பெற ஒவ்வொருவரும் தகப்பனே ஆவிக்குரிய திருப்தி அடைய தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. அதே மாதிரி நடைபெறும் கூட்டங்கள், பெண்கள் கூட்டம் தகப்பனே, ஆண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் தகப்பனே. அப்பா ஞாயிறு பாடப்பள்ளி பிள்ளைங்களுடைய கூட்டங்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே உமது ஆளுகை இருப்பதாக தகப்பனே. அப்பா உமது வசனத்துக்கு நடுங்கி உமது வசனத்தின் படி ஒவ்வொருவரும் நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. சின்ன பிள்ளைங்க தகப்பனே அப்பா உமது வசனத்தை கவனமாக கேட்டு கவனமாக தகப்பனே கட்டளைகளை காத்து உமது வார்த்தையின்படி ஒவ்வொரு பாடசாலை பிள்ளை ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளை நடக்க நீங்க உதவி செய்யுங்க. அந்த ஆளுகை அந்த கூடுதலில் தகப்பனே உமது ஆளுகை இருக்கட்டும் தகப்பனே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஏறெடுக்கப்பட்ட இந்த 4 ஜெப விண்ணப்பங்களை தகப்பனே உமது பாதத்துக்கு வைத்து விட்டோம் தகப்பனே. நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க அழுகை செய்யுங்க தகப்பனே, நீங்க வெற்றி சிறக்க செய்யுங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. இயேசு ஜெபங்கள் எங்கள் இனிய பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட சாட்சி நேரத்துக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே சொன்னதுபடியாகவே சனிக்கிழமை நாங்க சாட்சிக்கு மாத்திரம் தான் ஸ்பெஷல் கொடுக்க போறோம். ஜெபத்துக்கு அதிகமாக இல்லை. ஐயா சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க யாரா இருந்தாலும் உங்க கையில உயர்த்தலாம். சாட்சி சொல்லுங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம ஊழியத்திற்க 7 பேர் ஜம்முலால் விடுதலை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இயேசுக்கு சொன்னாரு அந்த 10 குஷ்ரோகிகள் மத்தியில ஒருத்தர் மாத்திரம் திரும்பி சாட்சி சொன்னாரு. மற்றவங்க எங்கேயும் சொல்லி கத்த கேட்கிறாரு. இப்போ அந்த மாதிரி சாட்சி சொல்லக்கூடியவங்க யார் இருக்காங்க சொல்லி கத்த கேட்கிறாங்க. ஒருவேளை நீங்க இந்த ஊழியத்தில் இல்ல வேற ஊழியத்திலையும் நீங்க ஒருவேளை நன்மை பெற்றிருக்கலாம். அது விசுவாச செய்கையால் நீங்க உங்க விசுவாசத்து நிமித்தமாக, ஜெபத்து நிமித்தமாக, வேதத்தின் வசனத்தின் நிமித்தமாக நன்மையை நீங்களோ உங்கள் குடும்பத்தை பெற்றிருக்கலாம். அதையும் சாட்சியா சொல்லலாம். சாட்சி சொல்லி ஆகணுங்கன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு அந்த பரிசுத்தாய் வரும்பொழுது நீங்க சாட்சியா இருப்பீர்கள். பரிசுத்தாய் நிலைச்சிருக்கே நீங்க நம்பினீங்கனாக்கா உங்களை இருக்கவங்க எல்லாரும் பரிசுத்தாய் இருக்குனாக்கா தயவுசெய்து நீங்க கட்டாயம் சாட்சி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அது ஒரு கடமை. அந்த ஆவி நிரப்புல இருந்தா கட்டாயம் சாட்சி சொல்லணும். சொல்லுறவங்க இம்மீடியட்டா ஒருத்தர் சொல்லலாம். சகோதரி மலரி முத்துராஜ் அவர்கள் கை ஊத்திருக்காங்க. அவங்க சாட்சி சொல்லுவாங்க. பிரதர் நானும் ஒரு சாட்சி சொல்லணும். ஓகே சிஸ்டர், அவங்க முடிக்கிட்டு வந்து ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதாவது இந்த ஜெப குழுல இணைந்ததுக்கு அப்புறம் நான் அண்ணாக்கா சொன்னேன், இந்த குடும்பத்துல நான்
என்ன கணவர் இல்லாதனால நான், என் மகன், என் மருமகா, அது மட்டும் எங்க குடும்பம் கிடையாது. நான் என்னால வளர்க்கப்படுத என்னோட 2 மருமகன்மார்களும் இந்த குடுகு நீங்க என் குடும்பத்துல நீங்க சேர்த்துதான் சொல்லணும். ஏன்னா அவங்க என் வளர்ப்பு பிள்ளைங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களையும் சேர்த்து அந்த ஒருவருக்காக ஒருவர் ஜெபக்கும் இந்த குடும்ப ஜெபத்துல என் பிள்ளைங்களை சேர்த்துருக்காங்க. அதுக்காக நீங்க எல்லாருமே பாரத்தோட ஜெபம் பண்ணுவீங்க. என் மூத்த மருமையை படிச்சு முடிச்ச மறுநாள் அதாவது எக்ஸாம் எழுதுன மறுநாள், அவன் எம்ஏ ஃபைனல் இயர் எழுதுன மறுநாள் அவனுக்கு வேலை கிடைச்சிது. வேலை கிடைச்சு வேலை பார்த்துட்டு இருக்கா. இன்னும் அவன் நல்லா படிச்சு நல்லா உயரணும். ஒரு ஆட் கம்பெனி, என்ன சொல்ல, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் கம்பெனில தான் வேலை பார்க்கான். நல்லா போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் இன்னும் அவனை உயர்த்தணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அடுத்தால என்னோட 2வது குட்டி மருமகன், குட்டி சாம்வேல், என்னோட செல்ல பிள்ளை. அவன் சிஐடி காலேஜ்ல சிவில் இன்ஜினியரிங் சேர்றதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினாங்க. நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. கிடைச்சது. இப்போ எக்ஸாம் நடந்தது, ரொம்ப டஃப்பா இருந்ததுன்னு சொன்ன அத்தை எல்லா எக்ஸாமும் ரொம்ப டஃப்பா இருக்குட்ட, ஏதோ எழுதியிருக்கேன். நான் சொன்னேன், ஏசப்பாவை கையில கூட்டிட்டு போய் கூட வச்சுக்கோடா, ஏசப்பா உனக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி நான் டிஜே சங்கில உதாரணம் சொல்லி அவங்களுக்கு ஆண்டு எப்படி மேத்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க புத்தகத்துல எழுதிட்டாங்க. நான் அதுல படிச்சிருந்தேன், அதனால சொன்னேன். அடுத்தது நம்ம ஜெபக்குழுலயும் அந்த காலத்துக்கு அவனுக்காக ஜெபம் பண்ணணும், எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணோம், சாமுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். சாம் குட்டி, அதாவது இங்க முகிலன் அப்படின்னு நான் போடுவாங்க. அவங்க வீட்டுல வச்ச பேரு முகிலன், ஆண்டு கொடுத்த பேர் தான் சாம். அப்போ சாம்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். பாத்துக்கோங்க, நேற்றுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அவன் 2 பாடத்துல O கிரேடு, 4 பாடத்துல A+, ஆமா, ஒரு படத்துல ஒரு ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. நான் எழுதியிருக்கேன், ஆனா பாஸ் ஆயிடுவேன்டா அப்படின்னு சொன்னதுல B+. எல்லாமே எபோவ் 60 தான். 90க்கு மேலேயும் எடுத்துட்டான், 80க்கு மேலேயும் எடுத்துட்டான். எதுவுமே 60க்கு கீழே போகல. அந்த அளவுக்கு ஆண்டு அவனை உயர்த்தி அவனை நடத்திருக்காரு. அந்த ஒரு ரிசல்ட், நல்ல மகிமையான ஒரு ரிசல்ட் ஆண்டு கொடுத்திருக்காரு. ஜெபக்குழுல ஜெபித்த அண்ணா அக்காவும் நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. சாம்காக சொல்லுவாங்க என்கிட்ட பேசும்போது, சாம்காக நாங்க ஜெபம் பண்ணுதோம் அப்படின்னு. ஏன்னா சாம் அக்காவும் அண்ணாவும் நேர்ல பாத்துருக்காங்க. நம்ம பிரதர் வீட்டு கல்யாணம் வீட்டுக்கு வரும்போது, ரிசப்ஷன் வரும்போது பாத்துருக்காங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணுதாங்க. அது அந்த குட்டி சாம்வேல அந்த ராஷ்டிரத்தை இன்னும் அவன் காலத்துல அவன் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரால வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி நிறைய மகிமை அடையணும். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படணும், நம்மளுக்கு அல்ல, அவருடைய நாம மகிமைப்படணும். இந்த அளவுக்கு அவனுக்கு ரிசல்ட் கொடுத்தீங்க. ஜெபித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேவ நாம மட்டும் மகிமைப்படுவதாக சான்றோர்கள் சாட்சி ஆசிரியப்பாராங்க. ஸ்தோத்திரம். அடுத்த சாட்சியம் சகோதரி ஹேமா அவர்கள் சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கடந்த டிசம்பர் மாத தொடக்கத்துல நவம்பர் எண்டுல இருந்தே என் ஹஸ்பண்ட்க்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு 59 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் வீசிங்கோ எதுவுமே வந்தது கிடையாது. ஆனா ஒரு ஸ்லைட்டா ஒரு ஃபீவர் வந்தது. அந்த ஃபீவரோடு சேர்ந்து அவங்களுக்கு பயங்கரமான இருமல் இருந்துட்டே இருந்துச்சு. இருமல்னா அப்படி ஒரு நாள்னா ஒரு 27 மினிட்ஸ் அப்படி கண்டினியூஸா இருமிக்கிட்டே இருந்தாங்க. இருமி அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா அப்படியே அலைஞ்சிட்டு இருந்த ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா காணப்பட்டுச்சு. ஆனா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா அந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல என்னோட பிளாட்ஸ்ல 116 வீடு இருக்கு. 116 வீடுல உள்ள அந்த சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்க அந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் எல்லாம் வைப்போம், எல்லாமே பண்ணுவோம். அதுக்கு வேற பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு இதுலயும் ரொம்ப கொஞ்சம் அதிகப்படியான வேலை இருந்தது. அந்த டிசம்பர் மாதத்துல என்னால ஆன்லைன் ப்ரேயரும் அட்டன் பண்ண முடியல. ஒரு நாள்லாம் பிரதர் எனக்கு ஒரு மெசேஜே போட்டாங்க, நீங்க அட்லீஸ்ட் அந்த ஆஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் இது நீங்க கண்டிப்பா ஓபன் பண்ணியாவது பார்க்கணும்னு சொல்லி. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னால மொபைலும் எடுத்துட்டு போல, பார்க்கவும் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து சென்றேன். அண்ணியுடைய மருமகளுடைய இழப்பு ரொம்ப இதப்பா, ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து அந்த வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுறோம். இப்படி இந்த மாதம் கடந்த டிசம்பர் மாதம் எப்படி கடந்து செல்வோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்த போதும் கர்த்தர் அந்த மாதத்துல ஒரு பெரிதான ஆத்தும ரட்சிப்பை கட்டளையிட்டு
என் கணவனுக்கு ஜீவன் போய் ஜீவன் வந்தது அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்து கர்த்தர் எங்களை இந்த நாள்ல சாட்சியா வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு எப்பவுமே இந்த மாதங்கள்ல நான் வீசிங்ல ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அட்மிட் ஆயிருக்கேன். ஆனா இந்த தடவை என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு காலையிலயும் நெபுலைஸ் பண்ணணும், சாயங்காலமும் நெபுலைஸ் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போனோம். ஆனா எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து அந்த டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட நான் எத்தனையோ மைல்கள் பிரயாணப்பட தேவன் எனக்கு உதவி செய்தார். அவருடைய பாதுகாப்பு இருந்தது. ஊழியங்களும் எதுவுமே தடைபடாதபடிக்கு இல்ல நடத்தி சென்றார். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமம் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டது அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்ற நல்ல எதா கவனிங்க. ஏன்னா ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். இப்போ சகோதரி பெஸ்ஸி அவங்க சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். கர்த்தருடைய நாமத்தினால உங்க எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். நான் இந்த டிசம்பர் 25, 26 ஹஸ்பண்ட் ஒரு 3 நாள் லீவ் எடுத்திருந்தாங்க ஆஃபீஸ்ல. அப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமா வெளியே ஒரு இதுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ 27 டிசம்பர் 27 போல நாங்க கிளம்புறோம். துபாயில இருந்து ரசல் கைமான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஹைவே ஒரு 5 லைன்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஒரு மிட் ஹைவேல நாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு 130 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த செகண்ட் ட்ராக்ல நாங்க போயிட்டு இருந்தோம். அதுல திடீர்னு பேனட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி இந்த காரோட ஃப்ரண்ட் மிரர் ஃபுல்லாவே உடைஞ்சிருச்சு. பேனட் ஓப்பன் ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியல வேற வண்டி இடிச்சிருச்சா அல்லனா எதனால பேனட் ஓப்பன் ஆச்சுன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த நேரத்துலயும் கொஞ்சம் காரை ஸ்டெடி பண்ணி ஆண்டவருடைய ஞானத்தினால அப்படியே அதை ஒதுக்குறதுக்கே முடியாம இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப பிஸியான ரோடு, ஹைவே ரோடு. அப்போ ரொம்ப மிடில் ஆஃப் த ரோட்ல ஓப்பனா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பயந்துட்டோம். ஏன்னா கார்ல உள்ள கண்ணாடி ஃபுல்லா எங்க மேல அடிச்சிருச்சு. ஸோ இப்போ நல்லா நொறுங்கிருச்சு கண்ணாடி ஃபுல்லா. ரொம்ப பயந்துட்டோம். ஆனாலும் அந்த ஆண்டவருடைய ஞானம் என்னுடைய கணவனுக்கு அந்த நேரத்துல கொடுக்கப்பட்டு அத காரை ஒதுக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அடியிலோடி ஒரு சின்னோண்டு இடத்துல நாங்க அப்படியே பார்த்து அவனுடைய கிருபையினால அந்த இடத்துல நிக்கிறதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆபத்து மாதிரி தோணுச்சு. அது ஃபுல்லாவே ஒரு நொறுங்கிச்சு. திருப்பி நாங்க டோப் பண்ணி தான் காரை எடுத்துட்டு போக வேண்டியது இருந்துச்சு. ஆனா ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தகப்பன் எங்களை புது ஒரு இடத்த காணறதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்சிருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்ம இந்த சாட்சிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். சகோதரி ஜாய்கோலின் அவர்கள் ஜெபம் பண்றீங்களா? அதாவது 3 கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சிங்களா? 3 சாட்சியும் கவனிச்சு பாத்தீங்களா? மைக் சொல்லுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அருமையான ஒரு செய்தியை கேட்க கிருபை தந்தீங்கப்பா. கொடானுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, நீங்க எங்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டிலே புதிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே அப்பா, சாட்சி சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, உமக்கு கொடானு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, சிஸ்டர் மாலதி முத்துராஜ் அவங்க குடும்பத்துல ஏசப்பா, அந்த சாம்ங்கிற தம்பி கர்த்தாவே நல்ல ரிசல்ட்டை காண கிருபை ஸ்தோத்திரமப்பா. எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கன்னு ஏசப்பா எங்களுக்கு நீங்க உறுதிப்படுத்தினீங்கப்பா. நன்றி அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அந்த கோர்ஸை வெற்றியாய் முடிக்கவும், நல்ல ஜாப்ல சேரவும் அப்பா கிடைக்கும். கர்த்தர் கிருபை செய்வீராக. துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சிஸ்டர் ஹேமா அருள்ராஜ் அவங்க குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா, அவங்களுடைய தாலி பாக்கியத்தை ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே. ஸ்தோத்திரம் அப்பா. மகனுக்கு கர்த்தாவே இருந்த வீசிலிருந்து விடுதலையை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, நல்ல சுகம், பலன், ஜீவன், தீர்க்க ஆயுள் கொடுங்கப்பா. ஏசப்பா, அந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுங்கப்பா. உங்க கரத்துக்குள்ள உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஏசப்பா, அவங்க செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா.
அப்பா நல்ல ஆத்தும அறுவடையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா உடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் பொழுது கர்த்தர் போதுமானவராய் இருந்து தாங்கி வருகிறீரே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஏசப்பா அவங்க கர்த்தாவே தொடர்ந்து உடைய நாம மகிமைக்காக ஓட கிருபை தாருங்கப்பா. அவங்க குடும்பத்துல அவங்க பிள்ளைங்களை நினைத்தருளுங்க ராஜா. கர்ப்பத்தின் கனியாகி ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே நீங்க கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிக்கிறோம் 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 அப்பா. சிஸ்டர் பெர்சி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா அவங்க குடும்பத்திலும் கூட கர்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா நீங்க எங்களை 24 மணி நேரமும் கர்த்தாவே பாதுகாக்கிற தேவன் என்று எங்களுக்கு கர்த்தாவே நீங்க வெளிப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராதபடி பாதுகாத்து கொண்டீங்களே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா இன்னும் எங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. நாங்க அடுத்த வாரம் அநேகர் சாட்சி சொல்லக்கூடிய கிருபைகளை தாருங்கப்பா. உங்க கருத்துக்குள்ள அப்பா எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதிங்கப்பா. இதை பொறுப்பெடுத்து அப்பா எவ்வளவு கர்த்தாவை எஃபர்ட் போட்டு கர்த்தாவை நடத்துகிற அண்ணன் அண்ணியை பலப்படுத்துங்கப்பா. வருஷத்தை கர்த்தாவை ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து நடத்துங்கப்பா. ஏசப்பா நீங்களே பலப்படுத்துங்கப்பா. இந்த ஆன்லைன் பிரேயர்ல நிறைய பேர் சேர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த உங்க சாட்சிகளா ஜெபிக்க கிருபை தாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இவளை கூட வரப்போகிற கூட்டினருக்காக சொல்ல போகிறேன். முதலாக செவ்வாய்க்கிழமை சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் நம்மளோட கூட புதிய கனி என்ற தலைப்பு நடிப்பில் பகிர்ந்துள்ளார்கள். வாங்க வந்து பங்கு பெறுங்கள். நாம் விவரமாக சேர்ந்து நாம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக நம்ம நாட்டுக்காக அதிகமாக ஜெபம் பண்ண போறோம். நீங்க வந்து பங்கு பெறுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக முடிவு ஜெபத்தை சகோதரி கிறிஸ்டி ஜெபம் பண்ண முடியுமாமா? Yes, Mama. Sure, Mama. Yeah. Happy New Year to you all. Thank you. Thank you. அன்புலான இருக்கிறது வேலைக்காக நன்றி சுவாமி. கொடுத்த அருமையான இந்த நல்ல இந்த ஐக்கியத்திற்காக நன்றி. இந்த புதிய வருடத்துல எங்களையும் கர்த்தாவை ஜாயின் பண்ண கிருபைக்காக நன்றி சுவாமி. நன்றி நன்றி. கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே அவங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த இந்த கர்த்தாவே நாங்க இந்நேரம் வரைக்கும் கர்த்தாவே நாங்க எவ்வளவு கர்த்தாவே நல்ல செய்திக்காகவும் கர்த்தாவே எவ்வளவு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது ராஜா. கர்த்தாவை கொடுத்த நல்ல சாட்சிகளுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு சாட்சியும் கர்த்தாவே அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு நீங்க காண்பித்த எல்லா சகாயத்திற்காக நன்றி நன்றி நன்றி. அப்படியே கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே நீங்க நல்ல தேவன் ராஜா. கர்த்தாவே I am the Lord of all flesh. Is there anything too hard for me? அப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷனும் கர்த்தாவே நீங்களோடு எங்களை பாதுகாக்கிற எல்லா கிருமிகளுக்காக நன்றி சுவாமி. மாமாவையும் அத்தையும் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே நீங்க அருமையாக இந்த ஒரு புதிய வருடத்துல இம்மட்டுமாக கொடுத்த நல்ல சுகபலம் ஜீவனுக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே நல்ல இந்த ஜெபக்குழுவை தாவை தொடர்ந்து நடத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் நீங்க கொடுக்கறபடியா ஸ்தோத்திரங்க தாவி ஸ்தோத்திரம். அப்படி பிரதர் தேவதாஸ் அவங்க குடும்பங்களை கருத்தரிக்கிறோம் சுவாமி. அவங்க வைஃப் 2 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க நல்ல செய்தி கொடுத்தாங்க சுவாமி. எவ்வளவு கிளியரா இருக்கும். நல்ல வசனங்களோடு செய்தி கொடுத்த அவங்களையும் அவங்க குடும்பத்தார ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் கொடுத்து ஆசீர்வதிங்க. அப்படி கர்த்தாவே இந்த 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 கர்த்தாவே குழுவுல ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க பலப்படுத்துங்க கர்த்தாவே. நாள் முழுதும் கண்மணி போல காப்பாற்றி வழிநடத்தி ஆசீர்வதிங்கனாதான். அப்படி கர்த்தாவே கொடுத்த நல்ல சாட்சிகளுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அந்த பாயிண்ட் ஆஃப் நீட்ல அந்த பாயிண்ட் ஆஃப் அவங்க பிரேயர்ல நீங்க பாதுகாத்து வழி நடத்தி அவங்களுக்கு சுகபல ஜீவனை கொடுத்த கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாவே. அந்த மகனுக்கு நல்ல ஒரு விஸ்டமை கொடுத்து நல்ல மார்க்ஸோட நல்ல பாஸ் பண்ண கிருபைக்காக நன்றி. அப்படியே கர்த்தாவே அப்பா ஹேமா குடும்பத்துல அவங்க ஹஸ்பண்டுக்கும் கர்த்தாவே அவங்க எல்லா ஊழியங்களும் தொடர்ந்து செய்யக்கூடிய கிருபைக்காக நன்றி. அப்படி கர்த்தாவே பெட்ஸே அற்புத விதமாக அந்த ஃபேமிலியை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. அப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க பாதுகாக்கிற கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. எவ்வளவு நாங்க விண்ணப்பம் அப்பப்ப நாங்க ஜெபம் பண்ணுவோம் சுவாமி. கர்த்தாவே எங்களை நீங்களோடு இருக்க வேண்டுமே அப்படி சொல்லும் பொழுது கர்த்தாவே எங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டுமே சொல்லும் பொழுது எவ்வளவு ஞானத்தை கொடுக்குறீங்கப்பா. நன்றி சுவாமி நன்றி. அப்படி கர்த்தாவே நாளைய இந்த ஆராதனை
ஆராதனைகளுக்கு வருகிறோம். நாங்க எங்கெங்க சொந்த சர்ச்சுக்கு செல்வோம் சுவாமி. கர்த்தாவை நாங்க ஒவ்வொரு எந்த இடத்துல கூடுகிறோமோ அந்த இடத்துல கர்த்தாவை நாங்கள் உண்மையும் உத்தமமாக தொழுது கொண்டு, Lord Jesus, let there be not any hypocrisy, Lord Jesus. Let there be not any pretense, Lord Jesus. Lord, because you look at the heart, Lord. கர்த்தாவை நீங்க உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன், உள்ளத்துல நீங்க பாக்குறீங்க சுவாமி. கர்த்தாவை உள்ளத்துல இருந்து வெளியே பரிசுத்தமாக விளங்க நீங்க கிருபை கொடுத்துருங்க சுவாமி. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் கொடுத்த நல்ல இந்த ஐக்கியத்திற்காக நன்றி. மறுபடியும் நாங்கள் ஒருவரும் சந்திக்க வரை கர்த்தாவை உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக, உங்களுடைய வழிநடத்துதல் பாதுகாவல் எப்படி எங்களோடு இருப்பதாக கனம் மகிமையில எடுத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை ஜெயம் எடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆமென். ஜெபத்தை எடுப்போம். பரமபிதாவே, பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, போல செய்யப்படுவதாக, நல்ல எங்களுக்கு தாரும் மணியும் சொற்கள் பேச பண்ணாமல் தீமை நிச்சயித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கூட்டு ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாம் கர்த்தருடைய கிருபைதான். அந்த யாருக்கும் நன்றி. செய்திகள் அருமையான மகள் நல்ல செய்தி கொடுத்தாங்க. அந்த செய்தி மூலமாக எல்லாரும் கவர்ந்திருக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய சாட்சிகள் நான் எதிர்பார்த்தோட அதிகமான சாட்சி வந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அதிகமான சாட்சி வரணும்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்த வாரத்துல கட்டாயமாக ஆளுக்கு ஒரு சாட்சி சொல்லும்படியாக ரெடி ஆயிட்டு வாங்க. ஏன்னா எல்லாரும் பரிசுத்தம் பெற்றவர்கள். பரிசுத்தம் பெற்றவர்கள் எல்லாம் சாட்சி சொல்லணும்ன்றது நம்ம வேதத்தினுடைய கடமை. அந்த செய்திருக்கிறேன். அந்த யாருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.